Hi guys, welcome back to the Real Cricket Fun YouTube channel. ஸோ எனக்கு ஒரு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியா vs நியூசிலாந்து தேர்ட் ODI ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டு ஸ்டார்ட் ஆஃப் இந்த மேட்ச் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோல்கர் கிரிக்கெட் ஸ்டேடியம் இன் இண்டோர். இந்த கிரவுண்ட் ஏர்லி 2000ஸ்லேயே கட்டப்பட்ட ஒரு கிரவுண்ட். ஸோ இந்த கிரவுண்டில் ஆல்ரெடி நிறைய T20 மேட்சஸ், ODI மேட்சஸ் அண்ட் டெஸ்ட் மேட்சஸ் எல்லாமே நடந்திருக்கு. இந்தியாவே நிறைய மேட்சஸ் இங்கே விளாண்டுருக்காங்க. ஸோ அதனால இங்கே கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது ஈஸியாக நம்மளால் அனலைஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் மோரோவர் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கிரவுண்டில் ஆல்ரெடி இந்தியா 7 ODI மேட்சஸ் விளாண்டுருக்காங்க. ஒரு மேட்சை கூட இந்தியா தோத்ததே கிடையாது. அந்த ரெக்கார்டு உடையுமா இல்லையா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். மோரோவர் இன்னொரு விஷயமும், இது வரைக்கும் இந்தியா ஹோம்ல ஒரு சீரீஸ் கூட நியூசிலாந்துக்கு எதிராக ODIஸ்ல தோத்ததே இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் T20ஸ்ல கூட தோத்துருக்கலாம். டெஸ்ட் சீரிஸ் இப்போ ரீசெண்டாக 2024ல் 3-0 ஒயிட் வாஷ் வாங்கணும். ஆனால் ODI சீரிஸ் ஒரு சீரிஸ் கூட இந்தியா ஹோமில் தோத்ததே இல்லை. ஸோ இப்படி இவ்வளோ மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் 18th அன்னைக்கு பிரேக் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இங்கே பிச் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு ரொம்ப குட்டியான ஒரு கிரவுண்டு. இந்த கிரவுண்டோட டைமென்ஷன் ஸ்கொயர் பவுண்டரிஸ் வெறும் 56 மீட்டர்ஸ் அப்படின்றதுனால வெரி வெரி ஸ்மால் கிரவுண்டு, ரொம்ப ஒரு பொட்டி சைஸில் இருக்க ஒரு கிரவுண்ட் அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். அண்ட் இங்கே பிச் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பிளாக் சாயில் விக்கெட் இங்கே எதிர்பார்க்கலாம். அண்ட் மோரோவர் ஈவன் அண்ட் குட் பவுன்ஸ் இருக்கும். ஸோ ஏர்லி ஆன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அது ஏர்லி ஆன் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஏன்னா ஓவராலாக இங்கே பவுலர்ஸ் ட்ரெடிஷ்னலாக கஷ்டப்பட்டுருக்காங்க. பிகாஸ் 2 ரீசன். ஃப்ளாட் சர்ஃபேஸ்னாலே ஃபஸ்ட்டு பவுலர்ஸ் கஷ்டப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கிரவுண்ட் டைமென்ஷன்ஸும் ரொம்ப குட்டி, ஒரு ரொம்ப சின்ன கிரவுண்டு ப்ளஸ் ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்கக்கூடிய ஒரு ஹை ஸ்கோரிங் வென்யூ அப்படின்றப்ப பவுலர்ஸ்க்கு ஒரு நைட் மேர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி சர்ஃபேஸ் தான். ரொம்ப ஒரு ஹை ஸ்கோரிங் ஒரு வென்யூவாக இது இருக்கக்கூடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் பிளேயிங் கண்டிஷன்ஸ் இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு குட்டியான ஒரு கிரவுண்ட் அப்படின்றனால மிஸ்டைம்டு ஷாட்டு, எட்ஜ் பட்டு 4 போகிறது, அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நம்ம இங்கே ஈஸியாக பார்க்கலாம். அதாவது பேட்ஸ்மேனுக்கு எதெல்லாம் ஈஸியாக எட்ஜ் கொடுக்க முடியுமோ எல்லா எட்ஜையுமே இங்கே கொடுக்கலாம். எப்படி பார்த்தாலும் ஒரு பேட்டர்ஸ் பேரடைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேயிங் கண்டிஷன்ஸ் தான் இங்கே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மோரோவர் இந்த அவுட்ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்த மாதிரி இல்லாமல் ஒரு குவிக்கான ஒரு அவுட்ஃபீல்டாக இருக்கும். லாஸ்ட் மேட்ச் என்னதான் நம்ம பார்த்தாலுமே சர்ஃபேஸ் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு, அவ்வளோவா மாய்ஸ்சர் இல்லை. ஆனால் இந்த கேமில் அவுட்ஃபீல்டு ரொம்ப ஒரு வெட்டாகவும் அதே நேரத்தில் ஈஸியாக பால் மூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஃபீல்டர் போய் ஒரு பாலை போய் தடுக்க ட்ரை பண்ணும்போது அந்த பால் மட்டும் அந்த ஃபீல்டரை பீட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக அது 4 தான். இன் பிட்வீனில் அந்த பால் ஸ்லோ டவுன் ஆகி பவுண்டரி லைன் கிட்ட நிற்கிற மாதிரி நம்ம நிறைய மேட்சஸில் பார்த்துருப்போம். அந்த மாதிரி இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. கண்டிப்பாக ஒரு வெட் அவுட்ஃபீல்டு அண்ட் ஒரு ஃபாஸ்ட் அவுட்ஃபீல்டாக இருக்கிறதுனால ஒரு ஃபீல்டரை தாண்டிடுச்சுன்னா கண்டிப்பாக பவுண்டரி தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துக்கும் இங்கே இடமே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ் விசஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இங்கே எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இங்கே 60% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் ஒரு 40% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனால் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா, 40% ஆஃப் விக்கெட்ஸ் ஸ்பின்னர்ஸ் எடுத்ததை விட முக்கியம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் விசஸ் ஸ்பின்னர்ஸோட எக்கனாமியில் ஸ்பின்னர்ஸோட எக்கனாமி தான் இங்கே பெட்டராக இருந்திருக்கு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ட்ரெடிஷ்னலாக கஷ்டப்பட்டிருக்காங்க. நம்ம முதல்ல பிச் கண்டிஷன் அப்பயே நான் சொன்னேன். அதே மாதிரி ஸ்பின்னர்ஸ் இங்கே எப்படி எஃபெக்டிவாக இருக்க முடியும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் டிஃபரன்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. எந்த ஸ்பின்னர் அக்ரெசிவ் ஸ்பின்னராக இல்லாமல் ஒரு டிஃபென்சிவ் ஸ்பின்னர், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குல்தீப் யாதவ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அக்ரெசிவ் ஸ்பின்னர், விக்கெட் டேக்கர். பட் குல்தீப் யாதவ் இந்த சர்ஃபேஸில் எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்க போகிறாருன்னு எனக்கு தெரியல, மேட்ச் பார்த்தா தான் தெரியும். பட் அவர் எல்லா சர்ஃபேஸ்லையுமே நல்லா தான் போடுவார். பட் இங்கே எந்த மாதிரியான ஸ்பின்னர்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்னா, ஒரு டிஃபென்சிவான ஸ்பின்னர் 10 ஓவர் போட்டு 40 ரன் 45 ரன்குள்ளே கொடுத்து எக்கனாமியை மெயின்டைன் பண்ணுற ஸ்பின்னர்ஸ் இங்கே ரொம்ப கீயாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபைனலி டியூ ஃபேக்டர் இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா, லாஸ்ட் மேட்ச்சில் நம்ம சொன்னோம் டியூ மேபி வரலாம், வராமல் கூட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. டியூ ஆனால் சுத்தமாக அந்த மேட்ச்சில் வரவே இல்லை. சர்ஃபேஸ் ஃபுல்லாகவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ்லேயே ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே டியூ மோஸ்ட்லி எதிர்பார்க்கலாம். ஒரு வேளை செகண்ட் இன்னிங்ஸில் டியூ வந்துச்சுன்னா அந்த எட்ஜும் பேட்ஸ்மேனுக்கு தான். இன்னும் பால் ஈஸியாக கிரிப் ஆகிட்டு பால் கிரிப் ஆகாமல் ரொம்ப ஈஸியாக பேட்டுக்கு வரும். ஸோ கண்டிப்பாக அது ஒரு பேட்டர்ஸ்க்கு ஒரு அட்வான்டேஜாக தான் இருக்கக்கூடும். நெக்ஸ்ட் டாஸ் டிசிஷன் இங்கே என்ன எடுக்கலாம், என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ட்ரிக்கியான டிசிஷன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே 2 ரூட் இருக்குது. ஒரு ரூட் என்ன அப்படின்னா, ஒன்று டாஸை வின் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணி ஒரு ஹை ஸ்கோரை செட் பண்ணணும். அப்படி ஹை ஸ்கோரை செட் பண்ணிவிட்டு ஆப்போசிஷன் பேட்டர்ஸ் மேலே ப்ரெஷர் போடலாம். ஆனால் அதில் ஒரு டவுன் சைடு என்ன அப்படின்னா, ஒருவேளை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு ஹை ஸ்கோரை செட் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டுட்டாங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமாக வந்துடும். இப்போ அது இல்லாமல் இன்னொரு ரூட் எடுக்கலாம். எப்படின்னா, டாஸை வின் பண்ணி சூஸ் டு ஃபீல்ட் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் இன்னிங்ஸில் டியூ ஃபேக்டரை நம்பி நம்ம இன்னும் பேட்டிங் ஈஸியாக இருக்கும். அவங்க ஒரு ஹை ஸ்கோர் செட் பண்ணாலுமே நம்ம அந்த ஸ்கோரை ஈஸியாக டியூனால ஈஸியாக பேட்டிங் ஒரு ஈஸியாக போகுது அப்படின்றதுனால நம்ம டியூ ஃபேக்டரை யூஸ் பண்ணி சேஸ் பண்ணலாம் அப்படின்னு இந்தியா அந்த ரூட் எடுக்கலாம். ஆனால் அந்த ரூட்டில் டவுன் சைடு என்ன அப்படின்னா, ஒருவேளை டியூ வரல அப்படின்னா ரொம்பவே கஷ்டப்படுவாங்க.
ஸோ பெஸ்ட் டிசிஷன் என்ன அப்படின்னா மேபி ஈஸியாக சொல்லலாம், எப்படியும் கில் டாஸ் தோத்துருவாரு. அதனால நீங்கள் ஜெயிச்சாலும் தோத்தாலும் என்ன நடக்குதோ, நியூசிலாந்து எதை சூஸ் பண்ணுறாங்களோ அது இல்லாமல் உங்களுக்கு இப்போ அவங்க பேட்டிங் சூஸ் பண்ணால் ஓகே நம்ம வந்து சேஸ் பண்ணுறவங்க நல்லதுதான் நம்ம நினச்சிக்கணும். இல்லை அவங்க சேசிங் சொல்லிட்டாங்கன்னா இல்லைப்பா இங்கே பேட் பண்ணுறது தான்ப்பா நல்லது, நம்மளே நம்ம மனசை தேத்திக்கிறது தான் இங்கே ஒரே டாஸ் டிசிஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் இங்கே எவ்வளோ அப்படின்னா 330. இப்போ லாஸ்ட் மேட்ச் 305 சொன்னோம், அவங்க அந்த 305 எடுக்கல, இங்கே 330 சொல்கிறோம். பட் எனக்கு தெரிஞ்சு மினிமமாக ஒரு 360 370 கிட்டத்தட்ட ஒரு 380 வரைக்கும் அடித்தாதான் இந்தியாவால் கண்டிப்பாக இங்கே ஒரு சான்ஸ் எடுக்க முடியும். ஏன்னா லைக்லி பிளேயிங் 11க்கு அடுத்து வரும்போது டாப் 4 எந்த விதமான சேஞ்சஸுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ரோஹித், சுப்மன் கில், விராட் கோலி அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர். பட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரோஹித் சர்மா ஃபர்ஸ்ட் 2 மேட்சஸில் ரன் அடிக்கலை. அது மட்டும் இல்லாமல் சுப்மன் கில் வேற 2 மேட்ச்ல 50 அடிச்சிட்டாரு. அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டூ ஆர் டை மேட்ச் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ரோஹித் சர்மாக்கு. ஏன்னா நெக்ஸ்ட் ஓடிஐ எப்போ அப்படின்னா ஒரு 6 months ஒரு 5 months அவே, ஓகேவா, ஜூனில் தான் நெக்ஸ்ட் ஓடிஐ சீரிஸ் விசஸ் இங்கிலாந்து. ஸோ இங்கிலாந்து டூருக்கு இந்தியா போவாங்க. ஸோ ஒரு 5 monthsக்கு நடுவில் எந்த ஓடிஐயுமே இல்லை. டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ஸும் விஜய் ஹசாரேவும் முடிஞ்சிருச்சு. இப்போ ஆப்வியஸ்லி இன்னைக்கு தான் விஜய் ஹசாரேவோட ஃபைனல். ஸோ விஜய் ஹசாரேவும் முடிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது நெக்ஸ்ட் ஐபிஎல் மட்டும்தான் இருக்கு. ஐபிஎல் எப்பயுமே ரோஹித் சர்மா பெருசா அதை மைண்ட் பண்ணி ஒரு ரன் அடிக்கணும் அந்த மாதிரியான ஒரு டைப் ஆஃப் பிளேயர் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஐபிஎல்லே ஒரு வேளை அடிக்கல அப்படின்னா ஹை லைக்லி சான்ஸ் தட் இதுதான் ரோஹித் சர்மாவோட கடைசி இன்டர்நேஷனல் மேட்சாக கூட இருக்கலாம். பட் அது நடக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு 6 monthsக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது. இப்போ லாஸ்ட் 2024 பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு டெஸ்ட் ஆடினார் ரோஹித் சர்மா. லாஸ்ட் மேட்ச்ல தானே ட்ராப் பண்ணிட்டாரு. அடுத்து 5 months அவே ஓகே ஒரு இதே இங்கிலாந்து டூர் தான், ஓகேவா, 5 மேட்ச் சீரிஸ் போறப்போ ரோஹித் சர்மா திருப்பி வந்துருவாரு அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது மிட்வேல மே மாசம் என்ன பண்ணாரு, ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாரு. அதே மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி இப்போ நாங்கள் 2026 27 பார்க்குறோம், 27 வேர்ல்ட் கப் பார்க்குறோம். ஆல்ரெடி 26 ஆயிடுச்சு. ஏன்னா ஏப்ரலில் அவருக்கு பர்த்டே வேறு வரும். அப்போ கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா 38 வயசுன்றது 39 வயசுன்னு காட்டும். ஸோ அப்போ ஏஜ் வேறு உங்களுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டு அவர் மேலே எல்லா டேக்லைனையும் வச்சு அவரை வெளியே தள்ளுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே நிறைய இருக்குது. அது எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக ரோஹித் சர்மா அந்த மேட்ச்சில் ஒரு 50 இல்லை ஒரு 100 அடித்தா மட்டும்தான் அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரோஹித் சர்மாஸ்க்கு ஒரு டூ ஆர் டை மேட்சாக இருக்கும். கில் 250 அடிச்சிட்டாரு, ஓகே, எதிர்பார்க்கலாம். அவர் மேலே எனக்கு எப்பயுமே எந்த எதிர்பார்ப்புமே கிடையாது. அடிச்சா சந்தோஷம், அடிக்கலனாலும் பரவாயில்ல. நம்பர் 3 கோலி போன மேட்ச் ஃபெயில் ஆயிருக்காரு. பார்க்கலாம் இந்த மேட்ச்ல கண்டிப்பா ரிட்டர்ன் ஆவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சீரீஸை தோக்கக்கூடாது அப்படின்றது கோலியோட மைண்ட்ல கண்டிப்பா இருக்கும். ஏன்னா இப்போ ரோஹித் சர்மா, விராட் கோலிலாம் எந்த மாதிரியா ஒரு பிளேயர்ஸ் அப்படின்னா ஒரு ஃபோர்ட்ரஸை கஷ்டப்பட்டு பில்ட் பண்றாங்க. அது ஈஸியா வந்து இப்படி கேப்டன்சி ஈஸியா மாத்திட்டு ஒரு கோச் வந்து அதை ஈஸியா உடச்சிட்டு போறதை பார்த்து வேடிக்கை பார்க்க முடியாது, ஓகேவா. ஒரு இந்தியன் ஃபேன்ஸா இப்போ நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணும்போதே நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு 7 ஓடி விளையாண்டுருக்காங்க ஓவர் த இயர்ஸ் இந்தியா இந்த ஸ்டேடியம்ல. பட் ஒரு மேட்ச் கூட தோத்தது இல்லை. இப்போ ஈஸியா அந்த மேட்சை தோத்துட்டு ஒரு மேட்ச் தோத்தா என்ன, ஒரு பைலேட்ரல் சீரிஸ் தானே, போனா போயிட்டு போகுது அப்படின்னு. இந்த போனா போயிட்டு போகுது அப்படின்றது நீங்க பேச்சு இல்லை. எந்த மாதிரியான ஒரு ஃபோர்ட்ரஸா இந்தியா இருக்கு, அந்த ஃபோர்ட்ரஸை நீங்க எவ்வளவு ஈஸியா பிரீச் பண்றீங்க. இப்ப நியூசிலாந்து வந்து ஒரு மெயின் டீம் வச்சு நம்மள அடிச்சா கூட பரவாயில்ல. அவங்க டீம்ல வில்லியம்சன் இல்ல, ரச்சின் ரவீந்திரா இல்ல, யாருமே இல்லை சொல்ல போனா. வெறும் ஒரு சி டீம், டி டீம் மாதிரியான ஒரு டீமை வச்சு ஒரு மேட்சை ஜெயிச்சதே ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு அசிங்கமான ஒரு விஷயம். அது போக இப்போ அந்த சீரீஸையும் தோத்தா அது எவ்வளவு பெரிய கேவலமா இருக்கும். ஸோ அது நடக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ டாப் 4 ஒரே டாப் 4 தான் இருக்கும். 5ல போன மேட்ச் கேஎல் ராகுல் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் ஹிம் டு கண்டினியூ அட் 5. 6ல ஜடேஜா, 7ல நிதிஷ்குமார் ரெட்டியை வெளியே எடுத்துட்டு ஆயுஷ் பதோனியை தான் உள்ள கொண்டு வந்தாகணும். ஏன்னா வெளியே இருக்க ஆப்ஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா யசஸ்வி ஜெய்ஸ்வால் அவர் உள்ள வர சான்ஸே இல்லை. அவர் விளாண்டா ஓப்பனராக தான் விளாடணும். ஓப்பனிங் ஸ்பாட்டுக்கு இங்கே இடம் இல்லை. மேபி ஒருவேளை ரோஹித் சர்மாவை ட்ராப் பண்ணிட்டு ஜெய்ஸ்வால் ஆடுவாங்களான்னு எனக்கு தெரியல. அப்படி பண்ண மாட்டாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பட் அப்படி பண்ணாலுமே நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா எதிர்பார்க்காதது எதிர்பாருங்கள், அதுதான் வந்து கம்பீரோட ஸ்ட்ராட்டஜியா இருந்திருக்கு. ஸோ மேபி ஐ டோன்ட் நோ அபவுட் தட். துருவ் ஜுரல் உள்ள வரதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. கேஎல் அவர் பேட் பண்ணா டாப் 4 டாப் 5 தான். அங்கே கேஎல் ராகுல் விக்கெட் கீப்பர் இருக்காரு, வைஸ் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் இருக்காரு. ஸோ யூ கான் ட்ராப் எனிபடி. ரோஹித் சர்மா கூட ட்ராப் பண்ணணும்னு நினைப்பாங்க, ஆனால் விராட் கோலியை ட்ராப் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. ஸோ ஜுரலோ இல்லை ஜெய்ஸ்வாலோ உள்ள வரதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாதனால ஆயுஷ் பதோனி தான் உள்ள வந்தாகணும் அட் நம்பர் 7. நம்பர் 8 இஸ் கோயிங் டு பி குல்தீப் யாதவ், இல்லைனா ஹர்ஷித் ராணா கூட சொல்லிக்கலாம். அவர் தான் இப்போ 8ல பேட்டிங் பண்றாரு. 9 வில் பி குல்தீப் யாதவ். 10ல சிராஜ், 11ல தான் பிரசித் கிருஷ்ணா உட்கார வச்சுட்டு கண்டிப்பா ஹர்ஷ்தீப் சிங் உள்ள வரணும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ இந்த பிளேயிங் 11 இப்படிதான் இருக்க போகுது. பட் இந்த ரூட் அவங்க எடுக்கிறாங்களா இல்லை நிதிஷ்குமார் ரெட்டியவே வச்சு நெக்ஸ்ட் மேட்சும் விளையாண்டு அவங்க பண்ணுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் இந்த மேட்ச்ல யாரா இருக்கும் அப்படின்னா, லாஸ்ட் மேட்ச்ல ரோஹித் சர்மா பிக் பண்ணேன். ரோஹித் சர்மா வந்து ரன் அடிக்கல. பட் போன மேட்ச் அவர் ரன் அடிப்பாருன்னு நான் சொன்னேன். ஆனால் இந்த மேட்ச் அவர் ரன் அடிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காருன்றனால அகெயின் ஐ வில் பிக் ரோஹித் சர்மா. ஓகேவா. ஸோ இந்தியாவிலேருந்து பிளேயர் டு வாட்ச் அவுட் வந்து கண்டிப்பாக ரோஹித் சர்மாவாக இருக்கும். பவுலர்ஸ் எல்லாம் இங்கே எடுக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டர்ஸ் பேரடைஸ் தான். பட் நியூசிலாந்துலேருந்து மேபி கான்வே நல்லா பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா பண்ணாரு.
நெக்ஸ்ட் இப்போ போன மேட்ச்ல வந்து மிச்சல் அழகா ஒரு செஞ்சுரி அடிச்சாரு. பட் ஐ எக்ஸ்பெக்ட் கிளென் பிலிப்ஸ் இந்த கிரவுண்ட்ல நல்லா பண்ணுவாரு. ஏன்னா அவர் பவுலிங்கும் போடுறாரு, ஃபீல்டிங்லேயும் ரன் சேவ் பண்ணிடுறாரு. அகைன் ஒரு குயிக் அவுட் ஃபீல்டா இருக்க போகுது அப்படின்றனால ஒரு முக்கியமான விஷயம் எந்த டீம் இங்க நல்லா ஃபீல்டிங் பார்க்குறாங்க அப்படின்றதும் இங்க ரொம்ப முக்கியமா இருக்கும். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஜடேஜா ஒரு ரன் அவுட் மிஸ் பண்ணாரு, நிறைய டிராப்டு கேச்சஸ், நிதிஷ் ரெட்டி ஃபீல்டிங் புவரா பண்ணாரு, பிரசித் கிருஷ்ணா ஃபீல்டிங்ல ஒண்ணுமே பண்ணல. அகைன் அண்ட் அகைன் நிதிஷ் ரெட்டி அண்ட் பிரசித் கிருஷ்ணாலாம் எந்த மாதிரி வருது அப்படின்னா அவங்களோட ரோலையும் ஒழுங்கா பண்றது இல்ல. அட்லீஸ்ட் ஃபீல்டிங்லயாவது ஒரு 4 ரன் சேவ் பண்ணோம், ஒரு பவுண்டரி சேவ் பண்ணோம், ஒரு கேட்ச் ஒழுங்கா பிடிச்சோம். அந்த மாதிரி செய்யல அப்படின்னா அப்புறம் எந்த பேசிஸ்ல தான் அவங்கள டீம்ல வச்சிருக்குது. அதனால தான் அகைன் அண்ட் அகைன் வி ஆர் ரிஃப்ளெக்டிங் தட் இந்த பிளேயர்ஸை நீங்க பெஞ்ச் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றத தவிர எந்த பர்சனல் வெஞ்சன்ஸோ இல்லை இந்த பிளேயர் எனக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படிலாம் கிடையாது. இந்தியாவுக்கு எது நல்லதோ அதை செஞ்சா மேபி இந்தியா ஜெயிக்கும், இந்தியா தோக்கக்கூடாது அப்படின்றது மட்டும்தான் நம்மளோட மோட்டிவா இருக்கு. ஸோ நியூசிலாந்து வந்து ஐ திங்க் இட் வில் பி கிளென் பிலிப்ஸ். ஃபைனலாக இந்த மேட்சை யார் ஜெயிப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா 55% ஃபார் இந்தியா அண்ட் 45% ஃபார் நியூசிலாந்து. இப்போ எனக்கே இந்த எட்ஜ் கொடுக்குறப்ப ரொம்ப வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வருத்தமாக இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் நான் எப்படி எட்ஜ் கொடுத்தேன், 80% இந்தியா 20% தான் நியூசிலாந்து அப்படின்னு சொன்னேன். ஆனால் ஃபர்ஸ்ட் மேட்ச்சே ஓரளவுக்கு நல்லா தான் நியூசிலாந்து ஒரு ஃபைட் கொடுத்தாங்க. செகண்ட் மேட்ச் நான் எட்ஜ் என்ன பண்ணேன், 70% ஃபார் இந்தியா 30% ஃபார் நியூசிலாந்து சொல்லி நியூசிலாந்து கண்டிப்பாக ஒரு ஃபைட்டை கொடுப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதே மாதிரி நியூசிலாந்து அந்த ஃபைட்டை கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஜெயிக்க வேற செஞ்சுட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் மேட்ச் எட்ஜ் எப்படி வருது அப்படின்னா ஒருவேளை நிதிஷ்குமார் ரெட்டி அவங்க கண்டினியூ பண்ணி ஹர்ஷ்தீப் சிங்கை விளாட்ல அப்படின்னா கண்டிப்பாக நியூசிலாந்து தான் ஜெயிப்பாங்க அப்படின்னே சொல்லணும் அப்படின்னு தான் தோணுது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ப்ராக்ரஸ் எப்படி இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு 70% இந்தியா ஜெயிப்பாங்க அப்படின்னு இருக்கணும், 80% செகண்ட் மேட்ச், தேர்ட் மேட்ச் இல்லைப்பா கண்டிப்பாக இந்தியா தான் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லணும்னா ஒரு இந்தியா ப்ராக்ரெசிவாக இருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ எங்க ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்காங்க. ஸோ 55% ஃபார் இந்தியா அண்ட் 45% ஃபார் நியூசிலாந்து அப்படின்னு தான் நான் சொல்லி ஆகணும். பார்ப்போம் இந்த சேஞ்சஸ்லாம் மேக் பண்ணி பிளேயிங் லெவனை கொண்டு வந்தாலுமே ஒரு சான்ஸ் 100% இந்தியா அப்படின்னு சொல்ல முடியாது. பிகாஸ் ஆயுஷ் பதோனி எப்படி பண்ணுவார் அப்படின்னு தெரியாது. அவருக்கு ஒரு டெபியூவா இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அண்ட் ஹர்ஷ்தீப் சிங் கண்டிப்பாக திருப்பி வந்து நல்லா போடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பட் எப்படி பார்த்தாலுமே இப்போ ஒரு பேட்டர்ஸ் பேரடைஸ் அப்படின்றனால we should again put the money on batters and tell them லைக் நீங்க போய் கண்டிப்பா ஸ்கோர் பண்ணி ஆகணும். என்ன பண்றது, எல்லா மேட்சுமே ஹை ஸ்கோரிங்கா இருக்கப்ப எந்த மேட்சுமே பவுலர்ஸை நம்ம நம்ப முடியாது. பிகாஸ் நீங்க வைக்கிற எல்லா மேட்ச் ஷெட்யூல் பண்ற எல்லா கிரவுண்டுமே ஹை ஸ்கோரிங் வென்யூ. இப்போ ஒரு 3 மேட்ச் சீரீஸ்ல ஒரு 2 மேட்ச் ஹை ஸ்கோரிங், ஒரு மேட்ச் வந்து ஒரு பவுலர்ஸ்க்கு ஒரு அசிஸ்டன்ஸ் இருக்கிற ஒரு கிரவுண்டா வச்சிங்க அப்படின்னா பரவாயில்ல. எல்லா மேட்சுமே ஹை ஸ்கோரிங் கேம்னா எல்லா மேட்சுமே பேட்டர் ரன் அடிச்சுட்டே இருக்கணும். அப்போ ஒரு மேட்ச் அந்த பேட்டர் ஃபெயில் ஆனா கூட ஏதோ அந்த பேட்டர்னால தான் டீம் தோத்துருச்சுன்னு வரும். ஆனா எந்த மேட்சுமே பவுலர்ஸ் விக்கெட் எடுத்திருக்க மாட்டாங்க. பட் அதுக்காக நீங்க போய் அந்த விக்கெட் எடுக்காத பவுலர்ஸ் மேலேயும் பழி போட முடியாது. பிகாஸ் எப்படி பார்த்தாலும் அவன் சொல்லுவான், டேய் இங்க பும்ராவே பவுலிங் போட்டாலும் 100 ரன் கொடுக்குறான்டா, என்ன பண்றது? ஏன்னா நீங்க வைக்கிற பிச்சு, நீங்க ரெடி பண்ற பிச்சும் வைக்கிற ஸ்டேடியமும் அந்த மாதிரி ரெடி பண்ணீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ பார்க்கலாம் இந்த மேட்சை இந்தியா ஜெயிக்கிறாங்களா இல்லையா, சீரிஸ் எப்படி போகுது அப்படின்றத. ஐ அகைன் மீட் யூ அட் த இந்தியா vs நியூசிலாந்து third ODI ரிவ்யூ. Until then, bye guys.